பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கானது ஆதரவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது நிகழ்நிலை காப்பு சட்டம் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பீடாதிபதியும் பேராசிரியருமான சிவசுப்பிரமணியம் ரகுராம் என்பவரினால் போடப்பட்ட வழக்காகும். இதில் 1 தொடக்கம் 14 வரையான எதிர்மனுதாரர்கள் இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் முதல் 6 பேருமானவர்களாக சிவதர்ஷினி பரமசோதி, துணைவேந்தர யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கங்கா ஜெயபாலன் மற்றும் தேசாம் ஜெயபாலன் என்பவர்கள் இடைநீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களினுடைய தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள், மனுதாரர்கள் தொடர்பான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்காக இவ்வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியானவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு நிபந்தனையுடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என முடிவு செய்வதற்காக திகழிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் கொப்பியினையும் தங்களுக்கு அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கானது நிபந்தனையுடனான கட்டளையை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்குரிய குறிப்பிட்ட விடயத்தை தெரிவிப்பதற்காக ஜூலை 10ஆம் தேதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிகழ்நிலை காப்பு சட்டமானது எவராவது ஒருவர் ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது அவருடைய கூட்டங்களை பற்றியோ தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் இலக்கம் 52 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை கூறுவாரிடத்து அவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தினை பதிவு செய்து அவ்வாறான விடயங்களை இது இனிவரும் காலங்களில் கூறக்கூடாது என்றும் கூறப்பட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இச்சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை முக்கியமாக நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர்மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் தொடர்பான அவதூறான கூற்றுக்களை பிரசுரித்தனர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 6 பேருக்கு எதிராகவும் முகநூல் தளங்கள், வலையொலி தளங்கள், டிக்டாக் தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் 20ஆம் பிரிவின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் சிந்துயா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு நிபந்தனை உடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்திற்காக வழக்கை திகதியிட்டார். மனுதாரர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயாஸ், சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனா ஆகியோர் ஆயராகி தமது வாதங்களை முன்வைத்தனர். அதேவேளை யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்பு சட்ட வழக்கினுடைய தீர்ப்பின் பிரதியையும் இந்த வழக்கில் அணைக்குமாறு தெரிவிக்கப்பட்டதாக மனுதாரரின் சட்டத்தரணி தெரிவித்தார். பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கானது ஆதரவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது நிகழ்நிலை காப்பு சட்டம் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பீடாதிபதியும் பேராசிரியருமான சிவசுப்பிரமணியம் ரகுராம் என்பவரினால் போடப்பட்ட வழக்காகும். இதில் 1 தொடக்கம் 14 வரையான எதிர்மனுதாரர்கள் இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் முதல் 6 பேருமானவர்களாக சிவதர்ஷினி பரமசோதி, துணைவேந்தர யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கங்கா ஜெயபாலன் மற்றும் தேசாம் ஜெயபாலன் என்பவர்கள் இடைநீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களினுடைய தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள், மனுதாரர்கள் தொடர்பான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்காக இவ்வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியானவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு நிபந்தனையுடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என முடிவு செய்வதற்காக திகழிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் கொப்பியினையும் தங்களுக்கு அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கானது நிபந்தனையுடனான கட்டளையை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்குரிய
குறிப்பிட்ட விடயத்தை தெரிவிப்பதற்காக ஜூலை 10ஆம் தேதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிகழ்நிலை காப்புச் சட்டமானது எவராவது ஒருவர் ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது அவருடைய கூட்டங்களை பற்றியோ தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் இலக்கம் 52 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை கூறுவாரிடத்து அவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினை பதிவு செய்து அவ்வாறான விடயங்களை இது இனிவரும் காலங்களில் கூறக்கூடாது என்றும் கூறப்பட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இச்சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை முக்கியமாக நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கானது ஆதரவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது நிகழ்நிலை காப்புச் சட்டம் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பீடாதிபதியும் பேராசிரியருமான சிவசுப்பிரமணியம் ரகுராம் என்பவரினால் போடப்பட்ட வழக்காகும். இதில் 1 தொடக்கம் 14 வரையான எதிர்மனுதாரர்கள் இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் முதல் 6 பேருமானவர்களாக சிவதர்ஷினி பரமசோதி, துணைவேந்துர யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கங்கா ஜெயபாலன் மற்றும் தேசாம் ஜெயபாலன் என்பவர்கள் இடைநீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களினுடைய தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் மனுதாரர்கள் தொடர்பான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்காக இவ்வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியானவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு நிபந்தனையுடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என முடிவு செய்வதற்காக திகழிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் கொப்பியினையும் தங்களுக்கு அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கானது நிபந்தனையுடனான கட்டளையை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்குரிய குறிப்பிட்ட விடயத்தை தெரிவிப்பதற்காக ஜூலை 10ஆம் தேதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிகழ்நிலை காப்புச் சட்டமானது எவராவது ஒருவர் ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது அவருடைய கூட்டங்களை பற்றியோ தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் இலக்கம் 52 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை கூறுவாரிடத்து அவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினை பதிவு செய்து அவ்வாறான விடயங்களை இது இனிவரும் காலங்களில் கூறக்கூடாது என்றும் கூறப்பட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இச்சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை முக்கியமாக நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர்மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் தொடர்பான அவதூறான கூற்றுக்களை பிரசுரித்தனர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 6 பேருக்கு எதிராகவும் முகநூல் தளங்கள், வலையொலி தளங்கள், டிக்டாக் தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவும் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் 20ஆம் பிரிவின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் சிந்துயா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு நிபந்தனை உடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்திற்காக வழக்கை திகதியிட்டார். மனுதாரர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஸான் டயாஸ், சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனா ஆகியோர் ஆயராகி தமது வாதங்களை முன்வைத்தனர். அதேவேளை யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்புச் சட்ட வழக்கினுடைய தீர்ப்பின் பிரதியையும் இந்த வழக்கில் அணைக்குமாறு தெரிவிக்கப்பட்டதாக மனுதாரரின் சட்டத்தரணி தெரிவித்தார்.